அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th பாலிட்டியில் இருக்கக்கூடிய அடிப்படை கடமைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் அடிப்படை கடமைகள் பற்றி ஒரு வினா கண்டிப்பாக வச்சிடுறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான பகுதிங்க. ஸோ இதில் இருக்கிறது மொத்தமே ஒரு 5-6 பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ அதை தான் ஏதாவது ஒரு கொஸ்டினை கேட்டுறாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அடிப்படை கடமை அப்படின்றது எந்த நாட்டோட அரசியல் அமைப்பிலிருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரஷ்யா. சரியாங்க. ஸோ ஏன்னா 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது அடிப்படை கடமைகள் அப்படின்ற ஒரு பகுதியே நம்மக்கிட்ட கிடையாதுங்க. சரியாங்க. அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் வச்சுருந்தோம். அடிப்படை கடமைகள் அப்படின்ற பகுதியே நம்மக்கிட்ட கிடையாது. சரியாங்க. இது கூட்டுருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது அடிப்படை கடமைகள் அப்படின்ற ஒரு பகுதி நம்மக்கிட்ட கிடையாது. அப்போ எதன் மூலமாக இந்த அடிப்படை கடமைகள் நம்ம இந்திய அரசியலமைப்பில் எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக வந்தது? இதுதான் நிறையா கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள். 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரியுதாங்க. ஸோ 1976 42வது சட்டத்திருத்தத்தின்படி என்னது அடிப்படை கடமைகள் உள்ளே கொண்டு வர்றோம். அப்போ உள்ளே கொண்டு வந்து எங்கே வச்சோம்? அடுத்த கேள்வி பாருங்கள். பகுதி 4ல் ஏன்ற ஒரு பகுதியை நம்ம உருவாக்கி 51A அப்படின்ற ஒரு பிரிவை உருவாக்கணும். ரொம்ப முக்கியமானது. அப்போ அடிப்படை கடமைகள் பற்றி கூறக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி எதுன்னு கேட்பாங்க. பகுதி 4A. விதின்னு கேட்டாங்கன்னா 51ல் A. அதுக்கப்புறம் நம்மகிட்ட மொத்தம் எத்தனை அடிப்படை கடமைகள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா 11 அடிப்படை கடமைகள் இடம்பெற்றுள்ளது. அப்போ 1950 ஜனவரி 26 இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்ற பகுதியே இல்லைன்னு சொல்லி சொன்னேன்லங்க. அப்போ அடிப்படை கடமைகள் வேண்டுமா வேண்டாமான்றதுக்கு ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி யாருடைய தலைமையில்? அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கமிட்டிங்க. இவர் தான் அடிப்படை கடமைகளை உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி இந்த குழுவை அமைச்சிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ள அடிப்படை கடமைகள் அப்படின்றத உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமான வினாங்க. கண்டிப்பாக ஒரு வினா இருக்குது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.